இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். ரொம்ப நாளாகவே ஊர்லேருந்து வந்ததுலேருந்து தங்கச்சி ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. நேற்று தான் என்னென்னு கேட்டேன். லட்டு செய்யணும்னு சொன்னா. ஸோ ஸ்டோர் போய் டக்குன்னு அவளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் செஞ்சா. ஸோ அவள் லட்டு செய்கிறப்ப நான் சைடில் ஆஃப்டர்நூனுக்காக தக்காளி சாப்பாடு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் லட்டு ப்ரிப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் கடல மாவில் வந்து கொஞ்சமாக கலர் பவுடர், இந்த கேசரி பவுடர் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருந்தோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். நாங்கள் ரொம்ப பவுடர் ஆக்கிட்டோம். நீங்கள் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சைட் பை சைடு ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போல் பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறப்ப கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அது சர்க்கரை, அது கூடவே வந்து ரெட் கலரில் அந்த கலர் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாகு ரெடியானதுமே அது சூடாக இருக்கிறப்பவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக கீ அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சா சூப்பராக லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.